ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி நாம் த மோஸ்ட் பவர்ஃபுல் யோகா ப்ராக்டிஸ் சூரிய நமஸ்காரம், அதை எப்படி பயிற்சி செய்கிறது, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கைகளை நெஞ்சளவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நமஸ்கார முத்திரையை வச்சுக்கலாம். கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி உடலை மெதுவாக பின்பக்கமாக வளைங்க. அதுக்கப்புறமா கைகளை மெதுவாக முன்பக்கமாக வளைச்சி கைகளை பாதங்களுக்கு பக்கவாட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இப்போ வலது காலை முழுவதுமாக பின்னோக்கி ஸ்ட்ரெச் பண்ணி தலையை மேலே பார்க்கணும். இடது காலையும் பின்னாடி எடுத்துக்கலாம். முட்டி ரெண்டையும் கீழே வச்சுட்டு உங்களோட நெஞ்சையும் நாடியையும் கீழே வச்சுக்கலாம். அப்பர் பாடி மெதுவாக மேலே உயர்த்தணும். பாதங்களை சரிச்சுக்கலாம். இந்த மாதிரி தோள்கள் சைடில் நல்லா விரியணும். அப்புறம் பாத விரல்களை சப்போர்ட் பண்ணிட்டு குதிங்கால்கள் கீழே படுற அளவுக்கு இடுப்பை நல்லா மேலே உயர்த்திக்கலாம். இப்போ உங்களோட வலது கால் எடுத்து ரெண்டு கைகளுக்கும் இடையில வச்சுட்டு தலையை தூக்கி மேலே பாருங்க. இடது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். நல்லா முன்பக்கமாக வளைஞ்சி நெத்தியாலும் முட்டியை தொடணும். முயற்சி செய்யுங்க. இப்போ கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி உடம்பை நல்லா பின்னாடி வளைக்கணும். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்துக்கலாம். அடுத்ததான் இரண்டாவது சுற்றுக்கு ரெடி ஆகலாம். மறுபடியும் கைகளை நெஞ்சளவுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. பார்வை நேராக இருக்கட்டும். மூச்சு வாங்கிக்கிட்டே கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி உடலை மெதுவாக பின்பக்கமாக வளைக்கலாம். அடுத்ததான் மெதுவாக முன்னோக்கி வளைங்க. இடது காலை பின்னோக்கி எடுங்க. தலையை மேலே உயர்த்துங்க. அப்புறமா வலது காலை பின்னாடி எடுத்து கால்களை இணைச்சிக்கலாம். ரெண்டு முட்டியையும் கீழே வச்சுட்டு உங்களோட அப்பர் பாடியையும் மெதுவாக கீழே கொண்டு வந்து லேண்ட் பண்ணுங்கள். பாதங்களை சரிச்சுட்டு மேல் உடம்பை மெதுவாக மேலே உயர்த்தணும். தலையை மேல் நோக்கி பார்க்கணும். இப்போது பாத விரல்களை நல்லா அழுத்தி உடம்பை நல்லா மேல் நோக்கி உயர்த்தி ரெண்டு குதிங்கால்களையும் கீழே வைங்க. இப்போ உங்களோட இடது காலை முன்பக்கமாக எடுத்து ரெண்டு கைகளுக்கும் இடையில வச்சுக்கலாம். தலையை தூக்கி மேலே பார்க்கணும். அடுத்ததான் வலது கால் எடுத்து முன்பக்கமாக வச்சு முன்னோக்கி வளைஞ்சி நெற்றியாலும் முட்டியை தொடுங்க. இப்போ கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி உடம்பை நல்லா பின்னோக்கி வளைக்கணும். இந்த சூரிய நமஸ்காரத்தை நாம் தினசரி பயிற்சி செய்கிறது மூலமாக அந்த டே ஃபுல்லாகவே நாம் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த சூரிய நமஸ்காரத்தை நாம் பயிற்சி செய்கிறது மூலமாக த்ரூ அவுட் த டே நாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே இருக்க முடியும். இதன் மூலமாக கண்களோட பார்வை திறன் அதிகரிக்கும். நம்மளோட சுவாசிக்கும் திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஜீரண சக்தி மேம்படும். உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நாம் என்றென்றும் இளமையாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான பலன்கள் சூரிய நமஸ்காரத்தால் நமக்கு கிடைக்கும். இதை கர்ப்பிணி பெண்கள் மட்டும் முதல் 3 மாதங்களுக்கு சூரிய நமஸ்காரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 3 மாதங்களுக்கு அப்புறமா ஒரு முறையான யோகா ஆசிரியரோட உதவியோட தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அப்புறமா இரத்த கொதிப்பு பிரச்சனை அதிகமாக உள்ளவங்க, இந்த பேக் பெயின், நீ பெயின், இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுமே கூட கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு முறையான யோகா குருக்கிட்ட இதை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சூரிய நமஸ்காரத்தை தினசரி பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட ஆயுள் நீடிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட இளமை தோற்றம் எப்பொழுதும் மாறாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதை சொல்கிறத விட தினசரி நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நிறையா உங்களால் பலன்களையும் உணர முடியும். இன்றைக்கி நாம் சூரிய நமஸ்காரம் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு யோகா ஆசனத்தோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.